கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தனால தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்குது. அவங்களுக்கு மக்கள் நலன்னா என்னன்னு தெரியாது, மக்கள் படுகிற கஷ்டம் தெரியாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க எடப்பாடியார் வந்து லேப்டாப்பை நிறுத்திட்டாரு. நாங்கள் தான் கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தீங்க? 2021 4 வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் நடக்கிற கடைசி வாரத்தில் லேப்டாப் கொடுக்குறீங்க. ஆனால் அதிமுக எலெக்ஷனுக்காண்டி லேப்டாப் கொடுக்கல. 2011 21 வரைக்கும் 10 வருஷம் கொடுத்தாங்க. லேப்டாப்பை வச்சு படித்து டாக்டர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இன்ஜினியர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பெரிய பெரிய அரசாங்க பொறுப்புலையும் தனியார் பொறுப்புலையும் இருக்காங்க. ஏன் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன் நானே, அவன் போட்டா வச்சா என்ன, வைக்கலைன்னா என்ன, அவனுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றுறதுக்காண்டி லேப்டாப் கொடுத்துருக்கீங்க. உன் போட்டாவை அழிச்சா 1 வருஷத்துக்கு வாரண்டியே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக இளம் பேச்சாளர் திண்டுக்கல் மு.க. துரைராஜ் அவர்கள். வணக்கம் சார். நேற்று பார்த்தீங்கன்னா பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களை தாக்கியிருக்காங்க. அந்த அலுவலகத்தில் என்னதான் நடந்தது? அதாவது ஒரு பத்திரிகை நிகழ்ச்சி, அவங்க விவாத மேடைக்கு போயிருக்காங்க. எல்லா கருத்து உள்ளவர்களும் பங்கு பெறுறாங்க. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், நீங்கள் ஒரு கட்சி, நான் ஒரு கட்சியாக இருக்கலாம். அதை நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு எதிர்கருத்து தான் வைக்கணும். இதுதான் கருத்தியல். அண்ணா சொல்லி கொடுத்ததும் பெரியார் சொல்லி கொடுத்ததும் இதுதான். அதை வைக்காமல் அவர் ஒரு எதிர்கருத்து வைக்கிறாங்க, பிடிக்கலைன்னா நீங்கள் அமைதியாக வர வேண்டியதானே. அவரை போட்டு அடித்து, அவரை துன்புறுத்தி, அவர் கூட போன நிர்வாகிகளையும் தாக்கியிருக்காங்க. அதில் அவங்க காயமடைஞ்சிருக்காங்க. மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி புகைப்படங்கள், வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் ஒருத்தர் கூட கதறாரு, போலீஸ்காரங்க இருக்காங்க ஆனால் தடுக்கவே மாட்டேங்கிறாங்க, திமுக காரங்கன்னா போலீஸ்காரங்களே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த மாதிரியான போக்கு நம்ம பார்க்க முடியும்? ஏன்னா இவங்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கருத்தியலே கிடையாது, தாக்குதல் தான். இது இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, தினகரன் பத்திரிகை எரிப்பு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? பத்திரிகை ஆஃபீஸையே கொளுத்துனான். அதில் எத்தனையோ பேர் செத்து போனாங்க, எரிஞ்சே செத்து போனாங்க. எதுக்காக? இவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டாங்க அப்படின்னு எரிச்சிட்டான். பத்திரிக்கையால் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கொட்டினா, அடித்தான். எதுக்காக? இவங்களுக்கு எதிராக கருத்து சொன்னாங்கன்னு மலத்தை கொட்டினாங்க, மனித மலத்தை கொண்டு போய் கொட்டினாங்க. இவருக்கு எதிராக கருத்து சொன்னனால ஃபெலிக்ஸ்னு ஒரு பத்திரிகையாளரை கூட கைது பண்ணி அவ்வளவு கொடுமைகள் படுத்தினாங்க. இவங்களுக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் அடிப்பாங்க. அது திமுகவின் பழக்கம். நேற்று எஸ்.ஜே. சூர்யாவுக்கு நடந்திருக்கு, பாஜக நிர்வாகிகளுக்கு நடந்திருக்கு. அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஏன்னா திமுக அராஜக கும்பல் தானே, அது தமிழக மக்களுக்கு தெரியும். குறிப்பாக திமுகவினரை உள்ள விடலை, அந்த நிகழ்ச்சிக்கு விடலை, அதனால வெளியிலேயே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு விடலைன்னா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பேரை அனுமதிக்கணும் அவங்களுக்கு தெரியும், எவ்வளோ இருக்கைகள் கொடுக்கணும்னு தெரியும். நீங்கள் 200 கொடுத்து 1000 பேரை கூப்பிட்டு வந்தால் அந்த 200 ரூபாய்க்கு 1000 பேர் வருவான். 1000 இருக்கைகள் அங்கே இருக்கணும்ல, எல்லா கட்சிக்காரனும் கொடுக்கணும்ல. எல்லாமே 200 ரூபாய்க்கு வரமாட்டாங்கல்ல, திமுக காரன் மட்டும்தானே 200 ரூபாய்க்கு வருவான். அப்போ நீங்கள் மாநாடு மாதிரி வெளியில் நின்று பார்த்துட்டு போக வேண்டியதுன்னா, உள்ளே போய் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்க, துன்பநிதி வாழ்க, துயர நிதி வாழ்க, இது கத்துறதுக்கு நீ ரோட்லேயே நின்று கத்தலாமே. எதுக்கு நீ உள்ளே போய் உட்காந்து ஒரு கருத்தியலை பேசுகிற இடத்துல போய் உனக்கு என்ன வேலை இருக்குது? நமக்கு தேவை 200 ரூபா, அதோடு முடிச்சுக்கணும். அவர்கள் செய்து தான் சரி, இது நாங்கள் பேச தான் முற்பட்டோம், ஆனால் பேச விடலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? செந்தில் சொல்லியிருந்தாரு. பேச முற்படுறது எப்படி பேசணும்? வாயில் பேசுவீங்களா, கையில் பேசுவீங்களா? 2 விதம் இருக்குது பேசுகிறது. அந்த செந்தில் எப்பொழுதுமே பேசுகிற தோரணையே பாருங்களேன், ஒரு அடிக்க போகிற மாதிரி, ஒரு கருத்தியலை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு தாக்குதலை தூண்டும் விதமாக தான் பேசுவார் எங்கே பேசினாலும். இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அப்படியே திமுகவுக்கு ஜம்ப் ஆனவர். போலியான பத்திரிகையாளர்களும் போலியான சமூக ஆர்வலர்களும் திமுக ஆட்சியில் நிறைய இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணம் செந்தில். அதை கூட சொல்லியிருக்காங்க பாஜகவினர், சீப்பு செந்தில்னு. அந்த சீப்பு செந்தில் காரணம் தான், அவருடைய தூண்டுதலில் தான் இது நடந்திருக்கு. அதுதான் பாஜகவினர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்னைக்கு 16வது நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்த போது சாப்பிடும் போதே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணணும்னா இல்லை ஒரு அலுவலகத்திலையோ இல்லை ஏதோ முற்றுகையிடும் போதோ இல்லை சாலை மறியல் பண்ணும் போதோ பண்ணலாம். இவங்க சாப்பிடும் போது பண்ணுறது நான் எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறது? இதை நீ எனக்கு எதிராக பேசிட்டல, உன்னைய நான் வாழவும் விட மாட்டேன், சாக விட மாட்டேன், உன்னைய கொடுமைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நான் உருவாக்கிட்டேன்னா என்னை எதிர்த்து யாராவது பேசுவாங்களா? என்னை எதிர்த்து பேசின சவுக்கு சங்கருக்கு என்னாச்சுன்னு மக்களுக்கு தெரியும். என்னை எதிர்த்து பேசின
சாட்டை துரைமுருகனுக்கு என்னாச்சுன்னு தெரியும். இப்படி ஒரு பிம்பத்தை வந்து திமுக கட்டமைச்சிருச்சுன்னா இவர்களை எதிர்த்து பேசுறதுக்கே யாருனாலே முடியாது. அப்புறம் இவங்களை எதிர்த்து எங்கே போராட்டம் பண்ண போகிறாங்க? நீ போராட்டம் பண்ணேன்னா செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, நான் 1000 பேருக்கு மட்டும் வேலை தருவேன்றாங்க, மிச்ச பேருக்குலாம் எங்கே நான் நடுத்தரில் விட்டுருவேன்னு அவர் சொல்கிறாரு. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இவர் கொடுத்த வாக்குறுதி தானே, அதை நிறைவேற்ற முடியாமல் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆசிரியரோட கையை வேலை உடைச்சாங்க, இதே காவல்துறை தான் கையை உடைச்சிச்சு. சாப்பிடும்போது கைது பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா இவங்க வயிற்றுல வாயில் அடித்த வேலுக தான். தமிழ்நாட்டு மக்கள் உணவு பஞ்ச தட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களே இருக்காங்க, அது ஒன்றும் புதுசு இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி ஊழல்ன்றது அம்பலமாகியிருக்கு. இதை பற்றி தான் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த வீக் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருந்தோம். இந்த 4 லட்சம் கோடி என்ன தான் பண்ணுவாங்க? அதுதான் எனக்கே தெரியல. இதை வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா அப்பாட்ட தான் கேட்கணும், ஸ்டாலின் அப்பாட்ட. 4 லட்சம் கோடி, அதில் எத்தனை ஜீரோ இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அவருக்கு நீங்கள் இப்படி எழுதி கொடுத்தா கூட அவருக்கு அந்த ஜீரோவையும் படிக்க தெரியாது. ஆனால் காசை வாங்கி கரெக்டாக கையில் நிறச்சிருக்காங்க. அது எப்படி? வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடன் வாங்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் நலத்திட்டம் செய்வதற்காக வாங்கப்பட்ட காசு 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா அதில் 4 லட்சத்து கோடி இவங்களே ஆட்டையை போட்டாங்க. ஒவ்வொரு துறையிலும் 60,000 கோடி, 5,000 கோடி, 40,000 கோடி போட்டிருக்கான். அதாவது என்ன பண்ணா, ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட வளர்ச்சியில் போட்டி போடலாம், ஆனால் இவன் ஊழலில் போட்டி போடுறான். ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சர் கூட, நீ 5,000 அடிச்சிட்டியா மாப்பிள்ள, நான் 4,000 கோடி, மாப்பிள்ள நான் 40,000 கோடி. ஒவ்வொரு அமைச்சரும் எவ்வளவு கேவலமாக இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை, சரியான சுகாதார பணிகள் கிடையாது, மக்கள் வந்து எல்லாமே ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு. இந்த நிலைமையில் நீ எல்லா துறையிலையும் வந்து ஊழல் பண்ணிட்டேன்னா மக்களுக்கு என்ன நலத்திட்டம் போகும்? மக்களுக்கு என்ன நலத்திட்டம் போகும்? போக்குவரத்து துறையில் 5,000 கோடி பக்கம் சொல்கிறாங்க. பஸ்ஸே ஒழுங்காக ஓடலை, டயர் பிஞ்சு ஓடுது, டப்பா தனியாக கீழே விழுந்து ஓடுது, சீட்டை காணா, டிரைவர் வர மாட்டேங்கிறான், இவ்வளோ பிரச்சனை. ஆனால் ஊழல் 5,000 கோடி. பால் பாக்கெட்டில் ஊழல், பாலில் 10 ரூபா பச்சை பிள்ளை குடிக்கிற பாலில் ஊழல். இது எங்கேயாவது இந்த நாட்டில் நடக்குமா? இது எங்கே போய் பதுக்கி வைப்பீங்க நீங்கள்? இதுதான் வந்து கருணாநிதி சொல்லி கொடுத்தாரா? இதுதான் அண்ணா சொல்லி கொடுத்தாரா? 2006லேருந்து 2011 வரைக்கும் நீங்கள் செய்யாத ஊழல்லாம் செஞ்ச நேரம்னா தான் 10 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்தீங்க. 2011லேருந்து 21 வரைக்கும் ஆட்சியிலே மக்கள் உட்கார வைக்கல. அதை விட பல மடங்கு ஊழல். 4 லட்சம் கோடி அப்படின்னா இது எப்படி எங்கேயாவது ஜீரணிக்க முடியுமா? இதே தான் 2Gயில் நடந்துச்சு. 2Gயில் நடந்துச்சா ஆட்சியும் இழந்து கட்சியே அதல பாதாளத்தில் போச்சு. அந்த நிலைமைக்கு ஸ்டாலின் கரெக்டாக கொண்டு போகிறார். இது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அதிமுக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது திமுகவுக்கு வந்து இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படின்னா திமுகவினர் பேசுகிறாங்க. இது எப்படி தேர்தல் நேரத்தில் வைக்கிறாங்களான்னு கேட்டால், அமலாக்கத்துறை ஒரு சம்மன் கொடுத்தாங்க தமிழக காவல்துறைக்கு. 888 கோடியில் ஊழல் நடந்திருக்குன்னு மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவல்துறையினருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்கன்னு. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அதிமுக காரன்னு, அவர் அமலாக்கத்துறை வந்து அதிமுக காரங்களா? இல்லை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாடி வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தார், அப்புறம் அமைச்சர் மாற்றப்பட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமில்லாத அமைச்சர், ஐடி துறைக்கு போயிருக்கார், படித்த அறிவுள்ள அமைச்சர். அவர் ஏன் அமைச்சர் பதவியிலேருந்து மாற்றினாங்க? சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணிட்டாங்க, பணத்தை எங்கே பதுக்குறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்கன்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ வெளியில் வந்து அமைச்சர் பதவியை தூக்குனாங்க. அப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எலெக்ஷனுக்காண்டி அதிமுக கடை சேர்ந்துட்டு வேலை பார்த்தாரா? நீங்கள் பண்ண ஊழலை மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி சொல்கிறாரு எடப்பாடியார். பொறுக்க மாட்டேங்குது, அவருக்கே பொறுக்க மாட்டேங்குது. இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு ஒரு நலத்திட்டமும் பண்ணலை. ஆனால் 10 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் கூட எங்களால் பண்ண முடிஞ்சதை கூட உங்களால் பண்ண முடியல. ஏன்னா அவர் மக்கள் நலன் தேவைக்கு மக்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அவர் அரசாட்சியில் இருந்தார். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி ஒரு இடத்துலேருந்து போனவர். கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தனால தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்குது. அவங்களுக்கு மக்கள் நலன்னா என்னன்னு தெரியாது, மக்கள் படுகிற கஷ்டம் தெரியாது. பான் வித் சில்வர் ஸ்பூனுன்ற மாதிரி, கோல்டன் ஸ்பூனுன்ற மாதிரி வந்த குடும்பம். இவருக்கு அப்படி கிடையாது. இந்த கலப்பையும் மம்புட்டியும் எடுத்து வேலை பார்த்த கைக்கு மக்கள் கஷ்டம் தெரியும். அதனால் மீண்டும் 5 வருஷத்தில் இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது, இந்த மோசமான ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படணும்னு ஆளுநர்கிட்ட பெரிய மொந்த புக்கை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியே வந்து இந்த தேர்தல் பணியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
எல்லா கட்சிகளுக்கும் என்ன காரணம் எனக்கு தெரியாது. நான் இருக்க கட்சிகளுக்கு என்ன காரணம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக இயக்கம் அப்படின்றத இந்த விருப்ப மனு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களோட அந்த வயசை வச்சே கால்குலேட் பண்ண முடியுது. அங்கே இன்னைக்கு காலையில் போகிறேன் நான் அதிமுக ஆஃபீஸுக்கு. அங்கே இருக்கிறதுல அதிகபட்சமாக 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. என்ன ஏப்பா வந்திருக்க தம்பி, எதுவும் கூட யார் கூட வந்தேயாப்பான்னா, நான் நேர்காணலுக்கு வந்திருக்கேன், என்னை எடப்பாடியார் வர சொல்லியிருக்காரு, இந்த பாரு ஸ்லிப்பு அப்படின்றான். எந்த தொகுதிப்பா? நான் பல்லடம் தொகுதி. நீ எந்த தொகுதிப்பா? நான் தேனியிலேருந்து வரேன். அப்போது இளைஞர்களுடைய அந்த விருப்பம் இருக்குல்ல, அது விருப்ப மனுவில் தெரிஞ்சிருக்கு வெளிப்படையாக. அவ்வளவு இளைஞர்கள் இந்த ஜனநாயகத்தை மாற்றி அமைக்கணும், இந்த அடிப்படை அரசியலை மாற்றி புரட்டி கட்டமைக்க வேண்டும் தமிழ்நாட்டை அப்படின்னு எடப்பாடியார் பின்னிலையில் போகிறதா தான் அந்த விருப்ப மனுக்கள் காட்டுது. அப்புறம் எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அதிமுக ஆட்சி மாற்றம் வேண்டும்னு எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். திமுக எதுக்காண்டி எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க இன்றைக்கி நேத்தா 2021லேருந்து விளம்பரம் மட்டும்தான் பண்ணுறாங்க. உங்களுடன் அப்பா, எங்களுடன் அப்பா, ஓடுகிற அப்பா, உட்காருகிற அப்பா, தவ்வுகிற அப்பா, அப்படி பல விளம்பரம் விடுவாங்க, விளம்பர மாடல். இந்த விளம்பரத்தால் மக்களுக்கு எதாவது பயன் இருக்கா? ஏதாவது ஒரு பயன் சொல்லுங்களேன். ஒரு 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 யூஸ் இருக்கா? பசிக்கிற பிள்ளைக்கு போய் ஏதாவது சாப்பாடு கொடுங்கனா அந்த பிள்ளையை கற்பழிக்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து ஜாலியாக விளம்பர மாடல் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காரு. இவங்க பல ஸ்ட்ராட்டஜி குழுக்களை வச்சு இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்னு தேர்தல் வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அது செல்லுபடி ஆகாது. இப்போது வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள்லாம் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களோட கனவை நிறைவேற்ற தானே அரசு அதானே பண்ணுறாங்க. அப்பா ஸ்டாலினோட கனவு என்ன? அப்பாவோட மகன் உதயநிதி ஸ்டாலினோட கனவு என்னான்னு கேளுங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கலாம். 4 வருஷமாக நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்கள் கனவு கண்டிருப்பீங்கல்ல, அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா 4 வருஷம் மிகப்பெரிய தூக்கம், அது தொலைச்சிட்டிங்க இந்த 6 மாதம் எலெக்ஷன் வரனால. நீங்கள் சொல்லுங்கள். சும்மா உட்காந்துட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கனவு சொல்லுங்கன்னா, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு வேணும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, வெளியில் போயிட்டு வர பிள்ளைகளுக்கு கற்பு முக்கியம், கல்வி அடிப்படையில் ஒழுங்காக கொடுக்கணும், மருத்துவம் ஒழுங்காக கொடுக்கணும், தெரு விளக்கு எரியணும், சாக்கடை ஒழுங்காக போகணும், பால் பாக்கெட்டு ஒழுங்காக கிடைக்கணும், பிள்ளைகளை நான் நல்லா பார்த்துக்கணும். ஒரு சாமானியனுக்கு இது தானே தேவை, இது தானே கனவாக இருக்கும். இது யார் சொல்கிறா? ஒரு சாமானிய மக்கள் வந்து அப்பா ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கு யார் முதலமைச்சர்? ஸ்டாலின் தானே முதலமைச்சர். இப்போ சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கணும்னா உன் சட்ட ஒழுங்கு நீ ஆட்சி பண்ணி ஒழுங்காக இல்லை, அதை சரி பண்ணணும் தான் மக்கள் கனவு காண்றாங்க. என் பிள்ளைக்கு கற்பு முக்கியம், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போச்சுன்னா உள்ள பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவான், அதை ஒழுங்குபடுத்து அப்படின்னு மக்கள் வந்து கனவு கண்டு ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் முதலமைச்சரே ஸ்டாலின் தான். அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே ஸ்டாலின் தானே முதலமைச்சர். அப்போ இது எவ்வளோ கேவலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளைஞர்களுக்கு, கல்லூரி இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்துட்டு அவங்களோட புகைப்படங்களை, அதாவது முதல்ல ஸ்டாலின் புகைப்படத்தை, கருணாநிதி புகைப்படத்தை அழிச்சிட்டு எல்லாம் டிவிகேவோட ஃபோட்டோஸு, விஜயோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து நம்ம சமூக வலைதளத்தில் அதிகமாக பார்க்க முடியுது சமீபத்தில். அப்போது இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து அதிமுக பக்கம்னு எப்போவுமே பேசுவீங்க. உண்மையாகவே இளைஞர்கள் வந்து இப்போது டிவிகே பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இல்லை, நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருக்கீங்க. ஒரு வீடியோ இல்லைங்க, நிறைய வீடியோ பார்த்தேன். அதனால தான் கீழே இருக்க வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஸ்டாலின் இருப்பார். ஓப்பன் பண்ணால் விஜய் வர வீடியோ நானும் பார்த்தேன். அடுத்த வீடியோவில் அதே ஸ்டாலின் இருக்கார், ஓப்பன் பண்ணால் எடப்பாடி வரார். அப்போது இளைஞர்களுடைய அந்த உத்வேகம்ன்றது மடைமாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நீ வந்து நடிக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் கை தட்டலாம், ஆனால் அவர் நடிகர் கிடையாது. அவர் நம்மளை மாதிரி ஒரு வீட்டில் பிறந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கார். அவர் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த ஜனநாயகத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அதை அந்த லேப்டாப்பில் அவன் வந்து காட்டுறான். இப்படி ஓப்பன் பண்ணால் எடப்பாடி போட்டா வருது. அப்புறம் நீங்கள் கேட்டீங்க ஏன் வந்து அழிக்கிறாங்க அவங்க போட்டாவலாம், நீங்கள் எதுக்காண்டி கொடுத்தீங்க? இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கல்லூரி இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்புக்காக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல. அவன் ஃபோட்டோ வச்சா என்ன, வைக்கலைன்னா என்ன? அவனுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றுறதுக்காண்டி லேப்டாப் கொடுத்துருக்கீங்க. உன் ஃபோட்டோவை அழிச்சா 1 வருஷத்துக்கு நான் வந்து வாரண்டி பண்ண முடியாது, வாரண்டியே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு. எங்களோட காசு எடுத்து எங்களுக்கே லேப்டாப் கொடுப்பீங்கோ, உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் அப்பா ஃபோட்டோவையும் ஒட்டுவீங்கோ. நான் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரையோ எனக்கு பிடிச்ச அரசியல்வாதியோ ஏன் ஒட்டக்கூடாதுன்னு இளைஞர் கேட்பான்ல. எனக்கு பிடிச்ச ஒரு விஜய்ப்பா, நடிகராக எனக்கு விஜயை பிடிக்கும், ஆனால் அரசியல் தலைவராக எனக்கு எடப்பாடியை பிடிக்கும். நான் 2 போட்டு போட்டால் ஒட்டுறேன்னு இளைஞர் ஓட்டுறான்.
ஆனால் நான் வாரண்டி பண்ண முடியாதுன்னா இதுதான் சர்வாதிகார போக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் தமிழக அரசு திட்டம்னு சொல்லி தான் வந்து அதிமுக பீரியடில் அந்த புகைப்படம் இருக்கும், அம்மா புகைப்படம் இருக்கும். ஆனால் இந்த தமிழக அரசு திட்டம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது உள்ளே ஓப்பன் பண்ணால் அப்படி தானே வரும். நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க? அப்படி எப்படி ஃபோட்டோ நீக்கின உடனே வந்து ரினிவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி? அது வந்து அப்பாட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் கொடுத்தது ஓட்டுக்காண்டி கொடுத்துருக்காரு. அதிமுக ஆட்சிகளை கொடுத்தது 11வது 12வது படிக்கிற பையலுக்கு கொடுத்தாங்க. எடப்பாடியார் இருந்த வரைக்கும் 11வது 12வது படிக்கிற பையலுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இவர் யார் கொடுக்குறாரு? காலேஜ் முடிக்க போகிறவங்களுக்கு கொடுக்குறாரு. யாருக்கு ஓட்டு இருக்கும்? 11வது 12வது படிக்கிறவனுக்கு ஓட்டு இருக்குமா, இல்லை காலேஜ் முடிக்க போகிறவனுக்கு ஓட்டு இருக்குமா? அப்போது தன்னுடைய மூளையெல்லாம் மக்கள் நலனுக்கு செலவிடாமல் எவன்கிட்ட ஓட்டு இருக்கு அவனுக்கு நம்ம தூக்கி ஏதாவது உனக்கு கொடுத்தா அவன் நமக்கு ஓட்டு போட்டுருவான்ற அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அது திமுக வெளிப்படையாக காட்டுது. அதிமுக அதை பண்ணலை. அதிமுக பண்ணது பியூர்லி ஃபார் த பீப்புள். அதனால தான் அம்மா சொன்னாங்க மக்கள் ஆனாலும் மக்களுக்காக வேணான்னு சொல்லிட்டு மறைந்த தலைவி அவங்க. இவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய மக்கள் சேவைகளுக்காகவும். இந்த மக்கள்ன்றது யாருன்னா அவர் பெற்ற பிள்ளைகள். அதுதான் இந்த தமிழில் சொல்லுவாங்க பார்த்தியா, மக்கள். அது அவருடைய மக்கள். உதயநிதியும் அவங்களோட அக்கா அவங்க பிள்ளைகளுக்காண்டி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு முதலமைச்சர். அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். லேப்டாப்பு நாங்கள் கொடுப்போம், ஃபோட்டோவை எடுக்கக்கூடாது, ஏன் இஷ்டம். ஓட்டு போடுறது ஏன் இஷ்டம், ஃபோட்டோ வேணுமா வேணாமான்னு வைக்கிறது ஏன் இஷ்டம், கொடுக்குறது கொடுக்காது உன் இஷ்டம். ஆனால் ஏன்னா நீ ஆட்சியில் உட்கார மாட்டேல. அதுதான் இளைஞர்கள் பேசும். பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 2021 வரைக்கும் அம்மா இருந்தபோதும் சரி, எடப்பாடியார் இருந்தபோதும் சரி லேப்டாப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அதிகபட்சமாக 56 லட்சத்துக்கு மேலே லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் 10 லட்சம் லேப்டாப் தோராயமாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது 56 லட்சம் ஸ்டூடெண்டோட வாழ்க்கையில், அந்த குடும்பங்களோட வாழ்க்கையில் விளக்கேற்றினது யார்? எடப்பாடியாரும் புரட்சி தலைவி அம்மாவும். இப்போ இவங்க சொல்கிறாங்க எடப்பாடியார் வந்து லேப்டாப்பை நிறுத்திட்டாரு. நாங்கள் தான் கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தீங்க? 2021 4 வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் நடக்கிற கடைசி வருஷத்தில் லேப்டாப் கொடுக்குறீங்க. ஆனால் அதிமுக எலெக்ஷனுக்காண்டி லேப்டாப் கொடுக்கல. 2011 21 வரைக்கும் 10 வருஷம் கொடுத்தாங்க. அந்த கொரோனா வருஷத்தில் 1 வருஷம் கொடுக்கல. உலகம் முழுக்க மந்த நிலை. மக்களோட உயிரையும் காப்பாற்றணும். யாருமே வேலைக்கு போகல. உங்களுக்கு தெரியும் தானே, யாராவது வேலைக்கு போனோமா? எல்லோரும் வீட்டில் அடைஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தை நடத்தணும். இப்போ இருக்கிற மாதிரி பொருளாதார நிலைமை இருந்திருந்துன்னா எடப்பாடியார் அதை டபுள் மடங்காக கொடுத்துருப்பார். அதனால தான் அவர் முடிக்க போகிறப்ப கூட 11வது வகுப்பு மாணவர்களும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எடப்பாடியார். ஆனால் இவர் 4 வருஷமாக ஒரு லேப்டாப் கூட கொடுக்காம கடைசி வருஷத்தில் வந்து 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறேன்ற. அப்போ மிச்சம் படித்த பையங்களாம் எங்கே போவான்? ஆல்ரெடி படித்து முடிச்சு போனவன் எங்கே போவான்? இப்போ படிக்கிறவன்லாம் யார் கொடுப்பா? நீ வந்து எலெக்ஷன் வந்தோடனே உன் ஆட்சி இழந்துடும். அதுக்கப்புறம் வேற ஒரு ஆட்சி வரும். அப்போ நீ இதுலேயும் கொள்ளை அடிக்கிறதுக்காண்டி அந்த குறிப்பாக 10 லட்சம் இளைஞர்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துட்டோன்னு கணக்கு காட்டுறதுக்காண்டி பண்ணி அதுலேயும் ஊழல் பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர இளைஞர்கள் நலனை அவங்க பார்க்கவே கிடையாது. ஆனால் அதிமுக அப்படி பண்ணலை. அதிமுக இளைஞர்கள் நலனை பார்த்து மாணவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி பியூர்லி ஃபார் த பீப்புளுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த லேப்டாப் ஸ்கீம். இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுனதை கிழிச்சதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்துலேயும் பிடிச்சவங்க வச்சுக்குவாங்க, இல்லாதவங்க கிழிச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பை வச்சு படித்து டாக்டர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கான், இன்ஜினியர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கான், எவ்வளவோ பெரிய பெரிய அரசாங்க பொறுப்புகளையும் தனியார் பொறுப்புலையும் இருக்காங்க. ஏன் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறேன், நானே அரசாங்க லேப்டாப்பில் படித்த ஒரு மாணவர். நான் இன்றைக்கி எம்எஸ்சி நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் நர்சிங்கில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னி வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது அம்மா கொடுத்த லேப்டாப். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த லேப்டாப்பில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்கவங்களுமேனு வந்து இன்ஜினியரிங் ஒருத்தர் இருக்கார், எங்கள் அண்ணன். அவர் பெரிய பொசிஷனில் இருக்கார், மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. அந்த 1.5 லட்சம் வரதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த லேப்டாப்பு. எங்கள் வீட்டில் லேப்டாப் வாங்குற அளவுக்கு வசதி கிடையாது. ஆனால் அவங்க கொடுத்த லேப்டாப்பு என்னை இன்னைக்கு இங்கே உட்கார வச்சுருக்கு. என்னுடைய வீட்டில் இருக்க என் அண்ணனை வந்து பெரிய பொசிஷனில் உட்கார வச்சுருக்கு. இதுதான் அதிமுக பெரிய சாதனை. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.